ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், ஐபிஎல் 2025 தான், மெகா ஆக்ஷன் தான். எஸ், ஏகப்பட்ட டிஸ்கஷன்லாம் நடந்து உங்களுக்கு தெரியும். 31 ஜூலை 10 டீம் ஓனர்ஸும் ஆர்கனைசிங் கவுன்சிலும் பல விதமான டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு வெளில வந்து சொல்லலை. அரச பரசலாக ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கு. அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. ஆளுங்க நான் ஒரு கதை சொல்லட்டுமா சார்? அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலும் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தது. பட் நெட் இஃபெக்ட் நத்திங் டிசைடட். ஈவென்ச்சுவலி பிசிசிஐ தான் டிசைட் பண்ணோம். இப்போ 10 டீமோட ரெக்குயர்மெண்ட்லாம் ஏற்றிக்கிட்டாங்க. அந்த ஆர்கனைசிங் கமிட்டி, ஐபிஎல் ஆர்கனைசிங் கவுன்சில்லாம் உட்காந்து டிசைட் பண்ணுவாங்க எப்படி வரலான்னு. ஏன்னா ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0 வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. திருப்பி இந்த டீமை பிராண்ட் பில்டிங் பண்ணுறதுக்கு 3-4 வருஷம் ஆகிடும். அதனால் எப்படி 4 பேர் ரீட்டைன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இது என்னோட ஒப்பீனியன். 3 இந்தியன் அண்ட் ஒரு ஓவர்சீஸு. நான் ஆல்ரெடி சிஎஸ்கே பற்றி போட்டிருக்கேன், ஆர்சிபி பற்றி போட்டிருக்கேன். பார்க்காத போய் டக்குன்னு அதை பார்த்துருங்க. ரைட், இங்கே ஹார்திக் பாண்டியா தான் மெயின். இப்போது 3+1 வச்சா யார் ரிட்டைன் பண்ணுவாங்க, யார் ரிலீஸ் பண்ணாங்க? ஹார்திக் பாண்டியா போன சீசன் பார்த்தீங்க, திடீர்னு குஜராத் ரைடர்லேருந்து கொண்டு வந்து மும்பை இந்தியன்ஸு. ரோஹித் சர்மா 5 டைம் கப்பு ஜெயிச்சு, நீ வெளில உட்காரு, நீங்கள் கேப்டன் கிடையாது, இவர் ஒன்லி பிளேயர்ன்னு இவரை கேப்டன் ஆக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸு சோஷியல் மீடியாவில். நிறையா மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸுமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நீங்கள் எப்படி ரோஹித் சர்மா கேப்டன்சி விட்டு தூக்கலாம்? அது வந்து ஸ்மூத் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுதான் பிரச்சனை இல்லை. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு ரோஹித் சர்மாவே சொல்கிற மாதிரி, நான் இன்னும் 2-3 சீசன் தான் விளையாடுவேன், நெக்ஸ்ட் லெகசி போனோம், ஹார்திக் தான் என்னோட ஃபுல் சப்போர்ட் சொல்லலாம். அது விஷயமே வேறு. ஒன்றும் இல்லாமல் டக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டா. என்னோட டீம்னா ஃபேனோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபேன் எவ்வளோ 6 வாரங்களில் யாரும் ஜெர்சி வாங்க எதுவும் வாங்கல, 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வராங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் பார்க்கணும் இல்லையா? அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஹார்திக் எங்கே போனாலும் பூ பண்ணதாகட்டும். திரும்ப நான் சொல்ல விரும்பல, என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத் அகமதாபாத்லேயே அவரை பூ பண்ணாங்க, லீவ் அலோன் மும்பை வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆஃப் ஃபீல்டு கிமிக் ஆகட்டும், இன்டர்வியூ கொடுக்குற ஸ்டைல் ஆகட்டும், வெளியில் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது மாதிரிலாம் பேசுறது. ஆன் ஃபீல்ட்லேயே வந்து டீப் மிட் விக்கெட் போகணும், ரோஹித் சர்மா அனுப்பிச்சி விட்றது. ஸோ பேட்டிங் சேஞ்ச் பண்ணுறது, பவுலிங் ஆர்டர் சரியாக சேஞ்ச் பண்ணல, பும்ரா சரியாக யூஸ் பண்ணல, இவரை பட்டிக்கிட்டிலாம் போட்டு அட்டாக் பவுலிங்லாம் போட வந்தது. டமால் டிமில் அடி விழுந்ததாகட்டும். எப்போ பேட்டிங் வேணுமோ அப்போ கேப்டன்னா நான் தான் கேப்டன் முன்னாடி வந்து நிற்காம சம்டைம் 4, சம்டைம் 5, 6, 7 எல்லா நம்பர்லேயும் மிடில் ஆர்டரில் விளையாடிட்டார் அவர் பேட்ஸ்மேனாக. ஸோ என்ன சொல்ல வராரு? ஸோ மொத்தமே 4 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க 14. பாட்டம் ஆஃப் த டேபிள் ஐபிஎல்லில் வந்து கடைசியில் நின்றுது அது மும்பை இந்தியன்ஸு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா இருக்கிறாரா இல்லையா, கேப்டன்சி கிடையாது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி சூரியகுமார் இந்தியன் டீம்லேருந்தே கேப்டன்சி என்ன ஊற்றிட்டாங்க. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனோன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க, இவர் வருவார். இவர்கிட்ட ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்குது, அதனால இவர் சூரியகுமார் யாதவ் போட்டாங்க. அவரும் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் தான். ஸோ டெஃபினட்டாக அவர் தான் லீட் பண்ண போகிறாரு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருப்பி ஹார்திக் பாண்டியா நிறையா கற்றுட்டு வந்துட்டார்ப்பா கேப்டன்சியை பற்றி. இனிமேல் அவருக்கு கெத்துன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஃபேனுக்கு என்ன தேவைப்படுதுன்ட்டுன்னு. ஸோ அந்த பாட்டம் ஆஃப் த டேபிள்னா ஹார்திக் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்தியன் டீம் கேப்டன் இல்லாதது ஒன்று. இப்போ T20 நல்லா தான் விளையாண்டார். அவர் கேப்டன்சி நவுத்தினா இஸ் அ குட் பிளேயர். சம் பிளேயர்ஸ் ஆர் வெரி குட் ஆஸ் அ பிளேயர். சச்சின் டெண்டுல்கர் கேப்டன்சி போடும்போது 2 சீசன் தான் கேப்டன்சி இருந்தாலும் சரியா இல்லை, கேப்டன்சி நவுத்திட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஹார்திக் பாண்டியா வந்து இப்போ T20 முடிச்சுட்டு 1 டே ஸ்கிப் பண்ணி போயிட்டார் பர்சனல் ரீசன்னு. இப்போ மட்டும் இல்லை, கடந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். வேர்ல்டு கப் 50 வேர்ல்டு கப் விளையாண்டார். பங்களாதேஷுக்கு எதிராக ஓடுற பாலை காலை வச்சு டொப்புன்னு வந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆகிடுச்சு. அப்படி யார் ஓடுற பாலில் கால் வச்சாலும் ஊந்துருவாங்க, அது வேறு விஷயம். ஸோ ஒன் டே இன்டர்நேஷனல் இதில் 50 ஓவர் ஸ்டெமினா இருக்கா இல்லையா தெரியல. பர்சனல் ரீசன் போயிட்டார். முன்னிலே பர்சனல் ரீசன் என்ன வாட் எவர் இட் மேபி. ஒன் டே இன்டர்நேஷனல் அவர் இல்லை, ஃபிட்னஸ் ப்ராப்ளம், டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டேன்ட்டார். அப்போ என்ன தான் விளையாடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம் இவர் அன்கேப்டு பிளேயரோ அப்படி தோணுது. ஆமாம், ஏன்னா நீங்கள் 3 ஃபார்மேட்டு விளையாடணும், கான்ட்ராக்ட் மட்டும் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் இவர் ஆஸ் எ பிளேயராக இருப்பாரா கூட எனக்கு டவுட்டு. தே மே ரிலீஸ் ஹிம் ஆல்சோ. ஏன்னு கேட்பீங்க, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு கதை 3+1 இருக்கும். மோஸ்ட்லி 3 இந்தியன்ஸ் அண்ட் 1 ஓவர்சீஸ். ஏன்னா அந்த கோர் மெயின்டைன் பண்ணால் தான் அதை சுற்றி நீங்கள் ஃபேன் பேஸ் பண்ணணும். மற்ற டீம் எடுத்தால் தான் ஃபேனு கொஞ்சம் கிரவுண்டுக்கு வருவாப்புல. யாருமே இல்லைன்னு வச்சுங்க, இந்த இவர் அங்கே போயிட்டார், இவர் இங்கே போயிட்டாருன்னா ஆடியன்ஸ் வர்றது, டிவி ஆடியன்ஸும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக லீக் நடக்குது இப்போது. சவுத் ஆஃப்ரிக்கா லீகு, UAE லீகு, இன்டர்நேஷ்னல் லீகு, நியூசிலாந்து லீகு, குளோபல் லீகு, 100 லீகு, வேளச்சேரி லீகு, தாம்பரம் லீகு, லங்கா லீகு, பாகிஸ்தான் சூப்பர் லீகு, கரீபியன் லீகு, ஆப்கானிஸ்தான் லீகு, இன்னும் என்ன இருக்குது, பங்களாதேஷ் லீகு, இன்னும் ஏகப்பட்ட லீக் இருக்குது. இதெல்லாம் விளையாடிட்டு இப்போ ஐபிஎல் வேறு. ஸோ குழம்பி விடுவாங்க மக்களை. ஸோ அதெல்லாம் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் தெல் பி வெரி கேர்ஃபுல். கண்டிப்பாக 4 பேர் ரீட்டைன் இருப்பாங்க. 3+1 5, 6 இருந்ததுன்னா வேறு 3 இந்தியன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா
இந்த 3 பேருக்கு அப்புறம் தான் ஹார்திக் வர முடியும். கரெக்டா இல்லையா? பும்ரா நீ வேணாப்பா, ஹார்திக் போடுவார்ப்பா போலிங்னு சொல்ல போகிறாங்க இன்னும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 பேர் இந்தியன் இருப்பாங்க. ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிம் டேவிட் இருக்காரு, டெவல் பிரவிஸ் இருக்காரு. ஓவர்சீஸில் ஒன்று மஸ்ட்ட்டாங்கன்னா இது 2 பேர் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஹார்திக்கே போட்டியா இன்னும் 4வது பிளேயரே பாருங்க, ஹார்திக் பாண்டியாவுக்கு திலக் வர்மா இருக்காரு, இஷன் கிஷன் இருக்காரு. இவங்க எல்லாமே வரதுக்கு ஆப்ஷனில் நீங்கள் போடணும். ஸோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு தான் சொல்கிறேன். ஹார்திக் பாண்டியா மைட் பி ரிலீஸ், பெட்டர் ரிலீஸ் பண்ணி எஃப்எம் காலில் வேணால் எடுத்துங்க. என்னன்னு தெரியல, பார்ப்போம் போக போக. ஆனால் அவர் நான் கேப்டனில் ஆடும்போது வேர்ல்டு கப்புக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் பார்த்தீங்க போலிங் அண்ட் பேட்டிங் எல்லாம். அவர் ஏன்னா அந்த பேர்டன் இல்லை அவர்கிட்ட, கேப்டன்சி நம்ம தான் எல்லாம் பண்ணணும் போது இந்தியாவுக்கு கேப்டனாக இருக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னோ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ண ஒரே ஆள் தோனி தான் ஃபஸ்ட்டு. இப்போ ரோஹித் சர்மா ஒரு கப்பு ஜெயிச்சிட்டார் ஐசிசி. வேறு யாருமே ஐசிசி கப்பு ஜெயிக்கல, கோலி ஆகட்டும், ஹூவர் இட் மேபி. ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். அது இருக்கணுமா வேணாமா? இருந்தால் யாருக்கு பதில் இருக்கணும், யார் கேப்டனாக இருக்கணும், டக்குன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டோம். புரிய பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.